வெல்கம் பேக் ஐஷு ஜோட்டஸ் vlog. நமக்கு இன்றைக்கி தயிர் சாதம் எப்படி சிம்பிளான முறையில் தயாரிக்கணும் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு சாதத்தை நல்லா குழைய வைத்து எடுத்து வைக்கவும். ஒரு கப்பு தயிரும் ஒரு கப்பு பால் நல்லா கொதிக்க வைத்து ஆற வைத்து எடுத்த பால் தான் இதுக்கு தேவை. தயிர் நல்லா புளி இருக்கக்கூடாது, மீடியமான புளியான தயிர் தான் நமக்கு எடுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு ஹாஃப் கப் கூட தயிரை எடுத்து ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ருசியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் மாதுளம் பழத்தோட சீடை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து மாற்றி வைத்துக்கோங்க. கடுகு வறுக்கிறதுக்காக தேவையான அளவு கடுகும் உளுந்தம்பருப்பும் காய்ந்த மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை கூட ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அது கூட தேவைக்கு அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணால் சுவையான தயிர் சாதம் ரெடி. மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.